ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 24/10/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 23/10/2025 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 3க்கான ரிவைசர் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரெசிக்னேஷன் எப்போ, அதே போல் ரவுண்டு 3ல் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ செய்யணும், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கான வில்லிங்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ, சாய்ஸ் லாக்கிங் எப்போ, ரிசல்ட் எப்போ, எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு இப்போ நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வாட்ஸ்அப்பில் அதே போல் ஃபோன் கால் பண்ணி டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த ரவுண்டு 3ல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கு இப்போ புதுசாக ஆக்டிவேட் ஆகிருக்குதா, இல்லை ஏற்கனவே செஞ்சவங்க திரும்பவும் இன்னொரு டைம் செய்யணுமா, அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு பதிலாக காமனாக ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு டீட்டெயில்டு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட் வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சார் எல்லாமே நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன், இல்லைன்னா ரவுண்ட் 3ல் நான் கலந்துக்கல, எனக்கு ஏற்கனவே சீட்டு கிடச்சி அந்த சீட்டே எனக்கு போதுமானது அப்படின்னா இந்த வீடியோவை ரவுண்டு 3க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரிசல்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ரவுண்டு 3ல் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு சீட் எடுக்கலைன்னா அதற்கான இழப்பு என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3 அப்படிங்கிறது எனக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன், சீட்டு கிடைக்கல, ரவுண்டு 2ல் கலந்துக்கிட்டேன், சீட்டே கிடைக்கல சார் அப்படின்னா நான் இப்போ திரும்பவும் ரவுண்ட் 3க்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாமா, ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு கலந்து கொள்ளலாமான்னா தாராளமாக கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே நீங்கள் டிஎன் மெடிக்கலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 3வது சுற்றில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதில் முக்கியமான விஷயம், சீட் மேட்ரிக்ஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுற காலேஜஸில் வேக்கன்சி இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், நான் ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன், எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, திரும்பவும் ரவுண்ட் 2ல் கலந்துக்கிட்டேன், அங்கேருந்து ரீஅலாட்மெண்ட் போட்டேன், இப்போ திரும்பவும் ரவுண்ட் 3க்கு போடலாமா? தாராளமாக போடலாம். இல்லை சார், நான் ரவுண்ட் 1ல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீட்டை எடுத்துக்கிட்டேன், திரும்பவும் ரவுண்ட் 2க்கு போட்டேன், சீட்டு கிடைக்கல, ரீஅலாட்மெண்ட் ஆகலை, இப்போ திரும்பவும் ரவுண்ட் 3க்கு ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணலாம்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் மிக மிக முக்கியமான விஷயம், இப்போது உங்களுக்கு ரவுண்டு 3ல் ஒரு சீட்டு கிடச்சி அந்த காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணணும். அது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரீஅலாட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. அப்படி கிடச்சி நீங்கள் போய் சேரலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அடுத்தது, நீங்கள் ரவுண்டு 2லேருந்து ரவுண்டு 3க்கு ரீஅலாட்மெண்ட்டில் ஒரு காலேஜ் கிடச்சி நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதற்கான பெனால்ட்டி, செக்யூரிட்டி டெபாசிட், ஏற்கனவே நீங்கள் ரவுண்டு 2ல் காலேஜில் கட்டின டியூஷன் ஃபீஸ் அது போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது 2ஆம் சுற்றுடன் முடிவடைந்தது. ஓகேங்களா? 2ஆம் சுற்றினுடைய அனைத்து விதிமுறைகளும் முடிந்தது. இனி 3வது சுற்றுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வச்சுட்டீங்க. அப்போ 3வது சுற்றுலேருந்து ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது, சீட்டு கிடச்சி போய் சேரலை அப்படின்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ராஜினாமா, அதாவது ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது ரவுண்ட் 1லேயோ ரவுண்ட் 2லேயோ உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி அந்த சீட்டை உங்களுக்கு வேண்டாம், ஃபீஸ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு ஒரு நல்ல காலேஜ், அதாவது எய்ம்ஸு, ஜிப்மர் இந்த மாதிரியான காலேஜ் கிடச்சிருச்சு, அதுக்காக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எனக்கு ரவுண்ட் 1லேயோ ரவுண்ட் 2லேயோ கிடைச்ச காலேஜை நான் வேண்டாங்கிறேன், இல்லை டியூஷன் ஃபீஸ் அதிகமாக இருக்கிற காரணத்துக்காக நான் வேண்டாங்கிறேன் அப்படின்னா இன்று மாலை
5 மணிக்குள்ளே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கிடைச்ச அந்த சீட்டை வேண்டாம் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் ராஜினாமா செய்து கொள்ளலாம். அப்போ ராஜினாமாவும் ஃப்ரீ எக்ஸிட்டும் 2ஆம் சுற்றுடன் முடிவடைந்தது. 3வது சுற்றில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரலை அப்படின்னா உங்களுக்கு கல்வி கட்டணம் கட்டியிருந்தீங்கன்னா அது போயிடும். சீட்டு கிடச்சி போய் சேராத காரணத்துக்காக செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் ஆயிடும். அது போக கிடைச்ச சீட்டில் நீங்கள் சேராமல் விட்டதுக்காக டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியது இருக்கும். இதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ப்ராஸ்பெக்டஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. தெளிவாக நீங்களும் ஒரு டைம் படிச்சுக்குங்க. இதை நம்ம ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறோம். ஓகேங்களா? யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் கலந்துக்குங்க. அதே போல் கிடைச்சா நான் போய் கண்டிப்பாக சேருவேன் அப்படின்ற காலேஜை மட்டும் போடுங்க. தெரியாமல் போட்டேன், இல்லை போட்டு பார்த்தேன், ட்ரையல் பண்ணேன் அப்படிங்கிற நோ எக்ஸ்கியூஸ். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம், சென்டாக்கில் 23/10/2025 நேற்று வந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரவுண்ட் 1ல் ரவுண்ட் 2ல் சென்டாக்கில் ஒரு சீட்டு கிடச்சிது, அந்த சீட்டு வேண்டாம், நான் ராஜினாமா செய்து கொள்கிறேன் அப்படின்னா அதற்கான கடைசி தேதி 24/10/2025 இன்று மாலை 5 மணி வரை. அடுத்த விஷயம், எனக்கு சென்டாக் ரவுண்டு 3ல் நான் கலந்துக்கணும், நான் ரெஜிஸ்டர் பண்ணணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்றவங்களுக்கும் 24/10/2025 இன்று மாலை 5 மணி வரை கால அவகாசம் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்டென்ஷன் ஃபார் லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ரெசிக்னேஷன் ஆஃப் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 சீட். இது சென்டாக்குக்கான அறிவிப்பு. அடுத்த மிக முக்கியமான சந்தேகம் என்ன சார், இது நான் எங்கே போய் செக் பண்ணுறது? நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் டிஎன் மெடிக்கலுக்கு, இப்போ நான் திரும்பவும் இன்னொரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஏற்கனவே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வில்லிங்னஸ் கொடுத்துருப்பீங்க. வில்லிங்னஸ் கொடுத்துட்டான் இல்லையா, எனக்கு டவுட்டாக இருக்குது சார் அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலான்னா, இப்போ எல்லோ கலரில் ஹைலைட் பண்ண டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் மேலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 7வது நோட்டிஃபிகேஷன் கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ். இதை கிளிக் பண்ணலாம். 7.5% கேண்டிடேட்டாக இருந்தால் 8th ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டுனா இல்லையா அப்படிங்கிற டவுட் இருக்குது அப்படின்றவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் அலாட், அதாவது நான் இப்போ தான் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களும் இந்த லிங்க்கையே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். சார், போன டைமு நான் கலந்துக்க வேண்டான்னு விருப்பப்பட்டேன், இப்போ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதன் காரணமாக நான் திரும்பவும் முயற்சி செஞ்சு பார்க்குறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ரெஜிஸ்டர் செய்து கொள்ளலாம். 3வது சுற்றில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5%க்கும் அதே தான். மேலே இருக்கிற லிங்க்கு 6வது லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறீங்க அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்டு கேட்கும். ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஆர் மெயில் ஐடி லாகின் ஐடி இதை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்கணும். சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டாக இருந்தால் ரவுண்டு 3க்கு என்ன ஆயிருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கும். இந்த இடத்துல டேட் அண்ட் டைம் அடிக்கடி மாற்றிட்டு இருந்ததுனால அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. உங்கள் வசதிக்காக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வசதிக்காக அந்த தேதியை நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் 25/10/2025 மாலை 5 மணி வரை. சாய்ஸ் ஃபில்லிங் 26/10/2025 ஸ்டார்ட் ஆகுது. 29/10/2025 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். ரிசல்ட் டேட்டு 31/10/2025. சரி, இதை பற்றி டீட்டெயில்டாக டிஎன் மெடிக்கல் கொடுத்த நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக இப்போ நான் சார் நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன், கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் போட்டிருந்தேன், இப்போ ஒரு 30,000 ரூபா கட்டிக்கலான்னு விருப்பப்படுறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக நான் அப்ளை பண்ணியிருந்தேன்,
இப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான செக்யூரிட்டி டெபாசிட் 1 லட்சம் கட்ட விரும்புகிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு 3 அதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ஏற்கனவே 500 ரூபா கட்டியிருக்கிறீங்க, கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் போட்டேன், 30,000 ரூபா பணம் கட்டலை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு 30,000 கட்டிக்கலாம். அதே போல் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், 1 லட்சம் ரூபா கட்டுற ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் கட்டலை. இப்போது நான் வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் 1 லட்சம் கட்டுறேன் அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டையும் கொடுத்துக்கலாம். ஐ எம் வில்லிங் டு கிவ் ஆப்ஷன் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா. அதே போல் ஐ எம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் டு கிவ் ஆப்ஷன் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இது எல்லாமே இப்போது நீங்கள் விருப்பப்படுறது மட்டும் இல்லை, கலந்துக்கிட்டு சீட்டு கிடைச்சா நான் போய் சேர்ந்துக்குவேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் திரும்பவும் இதில் பணத்தை கட்டிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் இப்போ போட்டுட்டேன், சீட்டு கிடச்சிது, அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா வீடியோவோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி அபராதம் உண்டு. அது போக கிடைச்ச சீட்டை நீங்கள் போய் சேராமட்டதுக்காக 10 லட்சம் பெனால்ட்டி கட்டணும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தேவைப்படுபவர்கள் மட்டும் என்ன பண்ணணும், இதில் நீங்கள் பேமெண்ட்டை செலுத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு இருந்ததுன்னா இந்த டிக் மார்க் காமிக்கும். அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு க்ரீன் கலரில் மாறி இருக்கும். நீங்கள் ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலரில், அதாவது சேஃப்ரான் கலரில் உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நேற்றிலிருந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருந்த கொஸ்டின். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, அதாவது 3வது சுற்று ஆரம்பித்த பிறகு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு க்ரீன் கலராக மாறி இருக்கும். அப்போது ரெஜிஸ்டர் பண்ணல சார், மறந்துட்டேன் அப்படின்றவங்களா இருந்தால் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்ப இன்னொரு டைம் வீடியோவை பார்த்துக்குங்க. அடுத்த விஷயம், 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது, அதை பார்க்காதவங்களுக்காக திரும்ப இன்னொரு டைம். ரவுண்டு 1லேயோ ரவுண்ட் 2லேயோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டு கிடச்சி அந்த சீட்டு வேண்டாம், நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இன்று மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் விருப்பப்பட்டால் ராஜினாமா செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோர்ஃபீச்சர் கிடையாது. அந்த டேட்டு டைம் 24/10/2025 இன்று மாலை 5 மணிக்கு மேலே நீங்கள் ரிசைன் பண்ண முடியாது. அதையும் மீறி வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஃபோர்ஃபீச்சர் உண்டு, செக்யூரிட்டி டெபாசிட் உண்டு, இதெல்லாமே நீங்கள் அபராதமாக செலுத்த வேண்டியது இருக்கும். டியூஷன் ஃபீஸையும் என்ன பண்ணணும், அபராதமாக செலுத்த வேண்டியது இருக்கும். கிளியராக இங்கேயே கொடுத்துட்டாங்க. ப்ராஸ்பெக்டஸ்லேயும் ஒரு டைமு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது இதுதான் அந்த ஷெட்யூல், டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிவைஸ்டு ரவுண்ட் 3 ஷெட்யூல். இது பார்த்தீங்கன்னா எப்போ வரைக்கும் விருப்பம் தெரிவிக்கலாம், 3வது சுற்றுக்கு கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்க வேண்டிய கடைசி நாள் 25/10/2025 மாலை 5 மணி வரை. விர்ச்சுவல் வேக்கன்சி, அதாவது ரவுண்டு 2லிருந்து ரவுண்ட் 3க்கு ரீஅலாட்மெண்ட் போட்டிருக்கிறவங்களுடைய விர்ச்சுவல் வேக்கன்சி லிஸ்ட்டு 26/10/2025 அன்று வெளியிடப்படும். சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 26/10/2025 மதியம் 12 மணியிலிருந்து 29/10/2025 மாலை 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க அவசரப்பட்டு சாய்ஸ் லாக் பண்ண வேண்டாம். 26ஆம் தேதி ஓப்பன் ஆச்சுன்னா அப்போவே சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்போவே லாக் பண்ண வேண்டாம். ஏன்னா லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. அதனால் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த 29/10/2025 5 மணிக்கு முன்னதாக லாக் செய்துக்குங்க. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 31/10/2025 வெளியிடப்படும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் நேரம் 31/10/2025 5/11, அதாவது 5th நவம்பர் 2025 மதியம் 12 மணிக்குள்ளே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 5th நவம்பர் 2025 மாலை 5 மணி வரை. ஸோ இதுதான் வந்து ரவுண்டு 3க்கான நீங்கள் கேட்ட கேள்விகள், உங்களுக்கான சந்தேகங்கள், இது எல்லாமே.
ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, ரவுண்ட் 3க்கு எனக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.